தேவனை நாம் ஆராதிப்பதற்கு ஏதுவாக சங்கீதம் 63 மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 63, இந்த முழு சங்கீதத்தையும் மாறி மாறி வாசிக்கலாம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள், உங்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். 11 சேர்ந்து வாசிக்கலாம். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஜெபம் செய்யலாம். உங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாக கூடி வந்து இந்த நாமத்தை துதிக்க தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கூட உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை எங்களுக்கு பிட்டு தாரும். அடியனை கூட மறைக்கிறேன், நீரை வெளிப்பட வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறேன். கேட்கிற இருதயங்களையும் கூட துதியினாலை நிரப்பி நாங்களும் கூட சபையாக சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். வந்த உடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வருகிறவர்களையும் கூட சீக்கிரமாய் கூட்டி சேர்த்து தொடர்ந்து நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்திலே விண்ணப்பத்தை தாழ்மையோடு ஏற்றிருக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த சங்கீதமானது தாவீது யூதாவின் அந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியிலே போடப்பட்டிருக்கிறது. தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு விதமாக சொல்வோமானால், அப்சலோம் அந்த ராஜாவை துரத்துவதற்காக அவர் அந்த சமயத்திலே ராஜா அப்சலோமுக்காக பயந்து ஓடின பொழுது பாடப்பட்ட சங்கீதமாக இது கருதப்படுகிறது. அதனாலே தான் அவர் வனாந்திரத்திலே பாடின சங்கீதம் என்று சொல்லி இதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் முழுவதிலும் பார்க்கும் பொழுது தாவீதுக்கு இருந்த தேவனிடத்திலே தாவீதுக்கு இருந்த அந்த தாகத்தை குறித்து, வாஞ்சையை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு எப்படியாக தேவனிடத்திலே வாஞ்சை காணப்பட்டது. அவன் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கல. வனாந்திரம் என்று சொல்லப்படும் பொழுது அது ஒரு வறட்சியான இடமாக, அவனுடைய வாழ்க்கையிலே வறட்சி நிறைந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். தேவனிடத்திலே என்னுடைய வாஞ்சை காணப்படுகிறது. சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் என்னுடைய வாஞ்சையானது ஜீவனுள்ள தேவன் மேலே காணப்படுகிறது. 1ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாஞ்சை இந்த தேவன் மேலே காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையை குறித்து நாம் சற்று பார்த்துவிட்டு இந்த வார்த்தையை படிப்போம் என்றால் நமக்கு அந்த காரியம் நன்றாக புரியும். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். இங்கே இந்த 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்சலோம் அந்த ராஜாவாக முயற்சிக்கிறான். ராஜாவாக அவன் ஆக வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நாம் இந்த அதிகாரம் முழுவதும் படிக்கிறோம். அப்படி அவன் முயற்சிக்கும் பொழுது தாவீதை பார்க்கும் பொழுது அவனுக்கு பயந்து ஓடுகிறான். அப்சலோமுக்காக பயந்து ஓடுகிறான். அப்பொழுது ஓடும் பொழுது அவனுடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெருங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவு மலை மேல் ஏறி போனான். அவனோடு இந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயத்தின் எண்ணமானது இங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இருதயத்திலே அவ்வளவு ஒரு
அதாவது தான் அழுகிறதற்கு அவன் முற்படுகிறான், அழுது கொண்டே போகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இருதயத்திலே அவ்வளவு விசனம் காணப்படுகிறது. அதனாலே தான் அது அவனுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசனப்பட்டு அவன் அழுகிறான். அதனாலே என்ன பண்ணுறான், முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே நடந்து போனான். அவன் அழுகிறத பார்த்து அவனோட கூட இருந்த ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அவன் என்ன சொல்கிறான், தேவனை நோக்கி பார்க்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படியாய் காணப்பட்டாலும் தேவனை நோக்கி பார்க்கிறான். ஏனென்றால் தேவனிடத்திலே தான் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டவனாக அவன் என்ன சொல்கிறான், நான் எப்பொழுதுமே இந்த தேவனையே தேடுவேன், என்னுடைய வாஞ்சை இந்த ஜீவனுள்ள தேவன் மேலே காணப்படுகிறது. 63 சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய மாம்சத்தின் பலத்தினாலே அவன் சோர்ந்து போனவனாக அவன் அங்கே அழுது கொண்டே போகிறான். இன்னும் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 16 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கே இன்னும் அவன் ஏற்கனவே அழுது கொண்டு இருக்கிறான். ஆனால் பார்க்கும்போது இன்னொரு சீமேயி என்கிற மனுஷனும் கூட வந்து என்ன பண்ணுறான், தூஷிக்கிறான். அவனோடு கூட இருந்த மனுஷன், அவனுக்கு நிறைய காரியங்களை தாவீது செய்திருக்கிறான். ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது அவனை தூஷிக்கிறான். தூஷிக்கும் போது அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் இல்லையா, அவனுடைய இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிருந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவன் மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்காது, மாம்சமானது அவனுடைய, அதாவது மாம்சமும் கூட உம்மை வாஞ்சிக்கிறது, என்னுடைய மாம்சத்தின் மேலே நான் நம்பிக்கை வைத்து ஒன்றுமே பண்ண முடியாது என்று எண்ணினவனாக மாம்சத்தையும் கூட தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறான். அப்போ தான் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. கிருபையை அவன் சார்ந்து கொள்கிறான். இந்த கிருபையினாலே தான் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய மாம்சமானது இதே காரியத்தை செய்து கொண்டிருந்தது. மாம்சமானது தேவனை வாஞ்சிக்காதபடி நம்முடைய விருப்பம் போல நாம் நடந்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினங்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாத்தின் பிள்ளைகளாய் இருந்தோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கொண்டிருந்தோம். ஒருவேளை அந்த தாவீது மாம்சத்தின் மேலே, தன்னுடைய மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான், அவனுக்கு எதிராக போர் பண்ணியிருப்பான். போர் பண்ணி அவனுடைய மகனுக்கு எதிராகவே அவன் ஏதாவது காரியத்தை செய்திருப்பான். கடைசியில் என்ன இருந்திருக்கும், அதுக்கப்புறம் தாவீதனுடைய அந்த பிற பகுதிகள் எழுதப்படாமல் இருந்திருக்கும். தேவனும் கூட என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல முடியாத நிலைமை காணப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் தாவீது அங்கே என்ன பண்ணுறான், தன்னுடைய மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதபடி தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு அவன் ஜீவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இந்த கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின் மேலே நம்முடைய மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனாலே தான் கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்தார். 2:8 நாம் அதை வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனுடைய ஈவாகிய அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை என்று சொல்லப்படும் பொழுது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஈவு என்று சொல்லி அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். நமக்கு அந்த தகுதியே கிடையாது, ஆனாலும் கூட தேவன் அந்த தகுதியை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கிருபையினுடைய அந்த அளவை நாம் பார்க்கும் பொழுது அது அளவிடப்பட முடியாத கிருபை என்று சொல்லி நாம் அதை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட கிருபையை உணர்ந்து கொண்டவராக தான் தாவீதும் கூட ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அதற்கு பிறகாக அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் அந்த கிருபையின் மேலே சார்ந்து கொண்டவராக, என்னுடைய ஜீவன் எவ்வளோ நாள் இருக்கிறதோ அது வரைக்கும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அப்படி அவர் துதிக்கும் பொழுது அவருடைய வாயானது ஆனந்த களிப்பினாலே நிரம்புகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பகுதி. அவர் துதிக்கிறதிலே அவர் அதிகமாக தேவனை, அவருடைய தயவை, அவருடைய கிருபையை உணர்ந்து கொண்டவராக
அவர் இப்படியாக தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே தான் என்னுடைய வாயும் கூட ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்கும். எப்பொழுதுமே இந்த தேவனை அவர் தொழுது கொண்டவராகவே காணப்பட்டார். ஆகவேதான் ஜீவனுள்ள மட்டும், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் இந்த தேவனை துதிப்பேன் என்று சொல்லி அவர் அடிக்கடியாய் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 104ஆம் சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை பாடுவேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த கிருபையை உணர்ந்து கொண்டு, தேவனை நான் உயிரோடு இருக்கும் மட்டும், எவ்வளவு நாள் தேவன் என்னை உயிரோடு வைத்திருக்கிறாரோ அவ்வளவு மட்டுமாக நான் இந்த தேவனை துதிப்பேன். ஏனென்றால் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கிருபையை அவர் எனக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் உணர்ந்தவராக இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் கிருபையாய் இந்த ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி துதிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில இந்த துதியானது காணப்படுகிறதா? பாடுறது ஈஸியாக பாடிடலாம். உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி நம்முடைய வாயினாலே நாம் பாடிடலாம். ஆனால் நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த துதியானது வருகிறதா? உண்மையாய் வருமானால் நாமும் கூட என்ன சொல்வோம்? உண்மையிலேயே அந்த சங்கீதத்தை நீங்கள் படித்தீர்களானால் அவர் உண்மையிலேயே தன்னுடைய இருதயத்திலிருந்து அந்த காரியத்தை அவர் எழுதியிருக்கிறார். அதனால தான் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கூட அவர் இந்த தேவனையே தேவனை தேவனை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தில் கூட அடிக்கடியாய் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? கர்த்தர் நல்லவர். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தொடர்ந்து நல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்படி இருந்தாலும் அவருடைய சூழ்நிலை, அதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர் செய்தாலும் கூட தேவன் அவருடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே இருந்தபடியினால தான் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் அடிக்கடியாய் சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த துதி காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த 63ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில். இந்த துதியானது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தொடர்ச்சியான காரியமாக காணப்பட்டது. எப்பொழுதுமே அவர் துதித்து கொண்டே இருந்தார். அதனால தான் படுக்கையில கூட என்ன பண்றாரு? உம்மை தியானிக்கிறேன். செய்ய முடியுமா? அது தியானிக்க முடியுமா? நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் கூட வேற விதமாக இருக்கும் பொழுது படுக்கையின் மேலே ஆண்டவரை பற்றி ஞாபகமே இருக்காது இல்லையா? அதே ஆண்டவர் மேலேயே இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்போல்லாம் நம்மளை எந்த சமயத்திலும் கூட ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை தேவன் தருகிறவராக காணப்படுவார். மற்ற நினைவுகளை விட்டு, உலகத்தின் காரியங்களை விட்டு நாம் இந்த தேவனையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக காணப்படுவார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே இதை அனுபவித்தவராக தான் இதை எழுதுகிறார். படுக்கையிலே நான் படுத்திருக்கும் போது கூட ராஜாமங்களிலும் கூட உம்மை தியானிக்கிறேன். அவர் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, என் உள்ளந்திரியங்கள் எல்லாம் கூட உம்மை துதித்து கொண்டிருக்கும். எப்பொழுதுமே அவருடைய வாழ்க்கையிலே அந்த துதியானது காணப்பட்டது. அதனால தான் அவர் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வாசஸ்தலத்துக்கு செல்வதையே அவர் வாஞ்சை உள்ளவராக காணப்பட்டார். அதை தான் ரெண்டாம் வசனத்தில் சொல்கிறார். 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாசஸ்தலத்திலே அவர் இருக்கிறதையே அதையே ஒரு பெரிய காரியமாக அவர் நினைத்து கொண்டிருந்தார். அதனால தான் எப்பொழுதுமே உம்முடைய வாசஸ்தலத்திலே தங்க ஆசையாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை பார்க்க அவருடைய வாஞ்சை, அவருடைய இருதயத்தின் வாஞ்சை இப்படியாக காணப்பட்டது. 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். செட்டைகளின் நிழல் அவருடைய வாழ்க்கையிலே இப்படியாக அவர் பயந்து ஓடுகிற சூழ்நிலையின் மத்தியிலே அந்த செட்டைகளின் நிழலிலே தான் அடைக்கலம் உண்டு என்று சொல்லி அவர் நினைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் உண்டு. சங்கீதம் 91:4 கூட இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 91:4. செட்டைகளின் கீழே அடைக்கலம் உண்டு. செட்டைகளை குறித்து நாம் நன்கு நிறைய காரியங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்.
செட்டைகளின் நிழலை குறித்து கூட நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நாம் யாருடைய செட்டையின் கீழே வந்திருக்கிறோம்? நாம் இந்த தேவனுடைய செட்டையின் கீழே நாம் இருக்கிறோமா, அல்லது மனிதர்களுடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் காணப்படுகிறோமா? இன்றைக்கு விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் கூட தேவனை சாராதபடி மனிதர்களை சார்ந்து ஜீவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் தேவன் இந்த வார்த்தையை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறார். நாம் இந்த செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகிறோமா? நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய செட்டைகளின் கீழே காணப்படுகிறதா? அப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படுமானால் நம்முடைய இருதயத்திலும் கூட அந்த துதியானது காணப்படும். ஆகவே தான் கடைசியிலே இந்த 63ஆம் சங்கீதத்தினுடைய கடைசியிலே அவர் என்ன சொல்கிறார்? கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் மேல் சத்தியம் பண்ணுகிறவர் யாவரும் மேலே பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர் வாய் அடைக்கப்படும். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். இந்த சங்கீதத்தை தொடங்கும் பொழுது அவருடைய சூழ்நிலையை நாம் பார்த்தோம். அவர் தன்னுடைய அந்த அப்சலோம் தன்னை எப்படியாவது கொன்று போட்டு விடுவானோ என்று சொல்லி அவர் பயந்து ஓடுகிற சூழ்நிலை, சீமையை தூஷிக்கிற சூழ்நிலை, தன்னை சார்ந்திருந்தவர்கள் எல்லாம் கூட தனக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அவருக்கு அதிகமாக ஆலோசனையை தந்த ஒரு மனுஷன் அகித்தோப்பேல். அந்த அகித்தோப்பேலும் கூட அந்த அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டான். அந்த இப்படியாக ஒவ்வொருவரும் அவனுக்கு விரோதமாக இருந்த பொழுது அவனுடைய சூழ்நிலை அப்படியாய் காணப்பட்டது. ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவன் தேவனை சார்ந்து அவன் ஜீவித்த பொழுது கடைசியாக அவன் என்ன சொல்லுகிறான்? ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவன் அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து சோர்ந்து போய்விடவில்லை. தேவனை பார்த்து தேவனுடைய அந்த கிருபையை அவர் உணர்ந்து கொண்டவராக அவர் கடைசியாக என்ன சொல்கிறாரு? அவருடைய வாயிலிருந்து களி கூறுதல் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட களி கூறுதலையே தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி காணப்பட்டாலும், வாழ்க்கையிலே கூட வனாந்திரத்தின் சூழ்நிலைகள் எப்படி காணப்பட்டாலும் அவைகளின் மத்தியிலே நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள் பெரியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அது ஒரு வார்த்தையில் அழகாக எழுதிட்டாங்க. ஆனால் அதற்கென்று தேவன் செய்த காரியம் மிகவும் பெரியதாக காணப்படுகிறது. தேவனுடைய ஈவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக தந்து இந்த காரியத்தை செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏதோ நம்முடைய கிரியைகளினாலே அதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசத்தினாலே கிருபையாய் நாம் இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இந்த காலை வேளையிலே சங்கீதக்காரன் தாவீதை போல நாமும் தொழுது கொள்ள பிரயாசம் எடுப்போம். நம்முடைய வாஞ்சை யார் மேலே காணப்படுகிறது? இந்த ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்கிறதா, அல்லது உலகத்தின் காரியங்களை சார்ந்து அல்லது உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போய் இருக்கிறோமா? வருடத்தினுடைய கடைசி பகுதியிலே வந்திருக்கிற நாம் இப்படியாக நம்முடைய ஜீவியத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். நம்முடைய வாஞ்சை எப்படி காணப்படுகிறது? தாவீதை போல உம்முடைய ஆலயத்திலே நான் காணப்படுகிறதே, உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை பார்க்க நான் ஆசையாக இருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாஞ்சை நம்முடைய உள்ளத்திலும் கூட காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய உள்ளத்திலே உண்மையான இந்த வாஞ்சை இருக்குமானால் நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த துதியானது வெளிப்படும். அப்பொழுது அந்த துதியிலே தேவன் மகிமைப்படக்கூடியவராக காணப்படுவார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் கூட இந்த தேவனை தொழுது கொள்ளலாம். 63ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை எல்லாரும் 3-4 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். தேவன் தாமே அவரை துதிக்க ஆராதிக்க நமக்கு உதவி செய்வாராக.